வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். நம்முடைய பிறப்பு மற்றும் இறப்பு எதுவுமே நம்முடைய கையில் இல்லை. அதேபோன்று நம்முடைய மறுபிறவிகளும் எத்தனை என்பது நாம் அறிந்து கொள்ள இயலாதது. இப்படி கணிக்க முடியாவிட்டாலும் நாம் முன்பே பிறந்து வாழ்ந்திருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பல வழிமுறைகள் இருப்பினும் சில அறிகுறிகள் அவற்றை நமக்கு உணர்த்திவிடும். அப்படி என்னென்ன அறிகுறிகள் உண்டு நாம் முன்பே பிறந்ததை அறிந்து கொள்ள? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து மதத்தை பொறுத்தவரை ஆன்மா என்பது அழியாதது, மேலும் அது மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுக்கக்கூடியது என்ற நம்பிக்கை ஆழமாக உள்ளது. இந்த நடைமுறைகளின் மூலம் நமக்கு அனுபவங்களும் பாடங்களும் கிடைக்க ஏதுவாக அமைகின்றன. மேலும் இதனால் ஆன்மீக ரீதியான உணர்வுகளை பெறுகின்றோம். இறுதியாக நாம் உடலின் பிறப்புகளில் கற்றுத்தேர்கின்றோம். இந்த செயல்பாடுகள் ஏன் நடைபெறுகின்றன என்பதற்கான கோட்பாடுகள் உள்ளன, ஆனால் அவை உறுதியாக யாருக்கும் தெரியவில்லை. சரி, உங்கள் ஆன்மா மறுபிறவி எடுக்கின்றனவா? அதற்கான அறிகுறிகள் என்னென்ன தெரிந்து கொள்வோம். நாம் இந்த பூமியில் வாழ்வது நிபந்தனையற்ற அன்பு, சுய நேர்மை, மகிழ்ச்சி, ஒழுக்கம் மற்றும் பணிவு போன்ற சிறந்த பண்புகளை மீண்டும் பெறுவதற்கான பயிற்சி முகாம் என்று சொல்லலாம். இதன் பொருளானது, இந்த உலகில் ஒரு மனிதன் தன் மரணத்திற்கு பிறகு அவனது ஆன்மா அதன் தெய்வீக நிலையை அடைந்து விட்டதா என்பதை இதனை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. இந்த பண்புகளெல்லாம் ஒருவர் பெறவில்லை என்றால் அவருடைய ஆன்மா தெய்வீக நிலையை அடையவில்லை என்று பொருள். எனவே அந்த நிலையை அடைவதற்கு அந்த ஆன்மா பண்புகளை பெறுவதற்கு மீண்டும் மறுபிறவி எடுக்க ஆயத்தமாகும். நீங்கள் இந்த பூமியில் கடந்த பிறவிகளில் வாழ்ந்திருந்தால் அதனை அழிந்து கொள்வதற்கு சில வழிகள் உள்ளன. அதற்கு நீங்கள் போன பிறப்புகளை ஆய்வு செய்யும் ஒரு ஹிப்னோதெரபிஸ்டை அணுகலாம். அவரின் மூலம் உங்களுடைய கடந்த பிறவியின் ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் தியானம் செய்யலாம். அவ்வாறு தியானம் செய்து கடந்த கால வாழ்க்கையினை உள்ளுணர்வாக உணர்ந்து அறிந்து கொள்ளலாம். அல்லது ஏதாவது கடந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களின் குணாதிசயங்களை நீங்கள் பிரதிபலிக்கலாம். அவ்வாறு பிரதிபலிக்கப்படும் நபராக கூட நீங்கள் இருந்திருக்கலாம். இவையெல்லாம் இந்த பூமியில் நீங்கள் முதல் முறையாக பிறக்கவில்லை என்பதை கண்டறியும் முறைகள். சரி, இதனை தாண்டி நீங்களாகவே உணரக்கூடிய சில அறிகுறிகளை பார்க்கலாம். கனவு. கனவு என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் செயல்களின் பிரதிபலிப்பாக நிகழ்வது. அப்படி ஒவ்வொரு முறையும் விசித்திரமான ஒரே வகையான கனவுகளே மீண்டும் மீண்டும் வருகிறதா? அந்த கனவுகளில் வரும் ஆள்களும் இடங்களும் வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நினைவுபடுத்துவதா இருக்கிறதா? அந்த கனவில் எப்போதாவது இறந்து போனீர்களா? அப்படியென்றால் உங்களுடைய கடந்த பிறவியின் நினைவூட்டல்களாக அந்த கனவுகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவை உறுதியாக கடந்த பிறவிகளின் நினைவுகள் என்றோ, அதனால் நாம் இந்த பிறவியில் மறுபிறவி எடுத்திருக்கிறோம் என்றோ கூறுவதற்கான அறிகுறி அல்ல. உங்களுக்கு உள்ளுணர்வு வெளிப்படுதல். உள்ளுணர்வு என்பது ஞானத்தையும் அறிவையும் பொறுத்து வரக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. அந்த உள்ளுணர்வு எளிதில் வெளிப்படையாக உணர முடியாது. சில நேரங்களில் நீங்கள் சரியாக உணரும் உள்ளுணர்வு கடந்த பிறவியில் உங்களுக்கு கிடைத்த அறிவின் அனுபவத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எப்போதுமே அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் எவ்வளவு உணர்வு பூர்வமாக முதிர்ச்சி அடைகிறோமோ அப்போதுதான் அவ்வளவு நெருக்கமாக கடந்த பிறவிக்கு திரும்புகிறோம் என்று பொருள். மேலும் நாம் அறிவுடையவர்களாகவும் மாறுகிறோம். உங்களுக்கு வரும் சில வித்தியாசமான நினைவுகள். குழந்தைகள் பெரியவர்களை விட ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கான ஆத்மாவை கடக்கும் நிலைக்கு நெருக்கமாக உள்ளனர். அதனால் அவர்களால் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நினைவுகளை எளிதாக நினைவு கூற முடிகிறது. நீங்கள் பல பிறவிகளை கடந்து வந்திருந்தால் நிறைய நினைவுகளை பெற்றிருப்பீர்கள். மூளை விசித்திரமான பணிகளை செய்யக்கூடியது. அதனால் இது பொய்யென்றோ உண்மையென்றோ விரைவாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. எனவே அதனை கூர்ந்து கவனியுங்கள். தேஜாவு உணர்வு. நம் அனைவருக்குமே இன்று நடப்பது ஏதோ முன்பே நடந்தது போன்ற ஒரு உணர்வு வருமல்லவா? அந்த உணர்வுதான் தேஜாவு. இந்த உணர்வானது நாம் ஏற்கனவே அனுபவித்ததை போன்றோ அல்லது ஏற்கனவே வாழ்ந்ததை போன்றோ ஒரு கணம் தோன்றும். பெரும்பாலும் தேஜாவு உணர்வானது தன்னிச்சையாக வருகிறது. மேலும் இவை வாசனை, ஒலிகள், காட்சிகள், சுவைகள் மற்றும் பலவிதமான உணர்வுகளின் மூலமாக தூண்டப்படுகிறது. இந்த தேஜாவு மூளை நரம்புகளின் கோளாறு என்று சிலர் கூறுகிறார்கள். மற்றவர்களோ தேஜாவு பிற பரிமாணங்களின் சாத்தியப்பத்தை பிரதிபலிக்கிறது. இன்னும் சிலரோ இது கடந்த பிறவிகளின் வாழ்க்கை அனுபவங்களை வெளிப்படுத்துவதாக நம்புகிறார்கள். நீங்கள் மற்றவர்களை உணர்தல். முதிர்ந்த ஆத்மாக்கள் உணர்ச்சிகளை கடத்துகின்றன. சில சமயங்களில் அந்த ஆன்மா அவர்களை சுற்றியுள்ளவர்களின் உணர்வுகளையும் அவர்கள் அனுபவிக்கும் உடல் பலிகளை போன்ற மற்றவர்கள் அனுபவிப்பதை நேரடியாக உணர்கின்றனர். அதிக பச்சாதாபம் மிக்க மக்கள் நிறைந்த பகுதியில் இருப்பதனால் கூட இந்த சிக்கல் இருக்கலாம். தங்களை சுற்றியுள்ள மக்களின் அனுபவங்களை அவர்கள் பெரும்பாலும் நேரடியாக உணர்கிறார்கள். உங்களுடைய ஆன்மா கடந்த பிறவிகளை கொண்டிருந்ததற்கான அடையாளமாகவும் தன்னை விட மற்றவர்களை குணப்படுத்துவதில் அதிக அக்கறை உள்ளதாகனான சரியான அடையாளமாகவும் இது இருக்கலாம்.
பல குழந்தைகள் கிட்டத்தட்ட குழந்தைத்தனமான செயல்களில் ஈடுபடுவதில்லை. சில இளைஞர்கள் முதியவர்களுடனான ஆழ்ந்த உரையாடல்களை விரும்புகிறார்கள். இத்தகைய செயல்பாடுகள் ஆத்மாவின் வயது என்ற கோட்பாடாக கூறப்படுகிறது. இத்தகைய தன்மையிடர் பலமுறை பிறவிகள் எடுத்ததன் பயனாக தன் வயதுக்கான கோட்பாடுகளை உடைக்கிறார்கள். நீங்கள் புதிதாக பிறவி எடுக்கிறீர்கள் என்றால் இந்த பிறவியில் உங்களுடைய இதயம் மிகவும் இளமையாகவே வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதுவே உங்களுடைய இதயம் முதிர்ச்சி அடைந்திருந்தால் நீங்கள் பலமுறை பிறவி எடுத்திருக்கிறீர்கள் என்று பொருள். இதில் ஒன்றை விட மற்றொன்று சிறந்தது என்று கூற முடியாது. நீங்கள் வரலாற்றை விரும்புதல். நீங்கள் குழந்தையாக இருந்தபோது ஏதேனும் ஒரு காலகட்டத்தையோ பண்பாட்டையோ உணரும் நிலை இருந்ததா? சில பண்பாடுகள் சில வரலாற்றின் காலங்கள் விவரிக்க முடியாத அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்தால் அந்த பண்பாடுகளும் காலச்சூழலும் இன்றும் நினைவுகளாக உங்களை சுற்றி வருகிறது என்ற அர்த்தம். கடந்த பிறவியில் நீங்கள் அனுபவித்த காலமாகவும் பண்பாடாகவும் அவை இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம். விவரிக்க முடியாத சில அச்சங்கள். பலரும் தமக்கு ஏற்படும் அச்சங்களின் வடிவத்தை கடந்த காலத்தில் நிகழ்ந்த அச்சங்களிலிருந்து மறு உருவாக்கம் செய்வதாக நம்புகிறார்கள். எடுத்துக்காட்டாக, நீரில் மூழ்க ஏற்படும் அச்சம், சில விலங்குகள் மேல் ஏற்படும் அச்சம், சில இடங்கள் செல்வதற்கு அச்சம், குறிப்பிட்ட எண்கள் மீதான அச்சம், வண்ணங்கள் மீதான அச்சம், பொருட்கள் மீதான அச்சம், மேலும் பலவற்றின் மீதான அச்சம் என பயம் தொடர்கிறது. உரிமை இல்லாத உணர்வு. நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதை உங்கள் வீட்டில் இருப்பதை போன்ற உணர்வை பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவுக்கு அந்த கலாச்சாரம் அல்லது பிறவியின் மீது விருப்பம் இருந்ததற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது இனி இருக்காது என்றாலும் உங்கள் ஆத்மா புதிய உடலில் இடப்படுவதற்கு முன்பு அது பழைய காலத்தின் ஒற்றுமை இருக்கலாம். அந்த புதிய உடல் ஒரு தடகள வீரர் நீண்ட ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதைப் போன்றும் வெற்றி கோட்டை அடைய ஏங்குவதை நினைவூட்டுவதாகவும் பலரும் உணர்கிறார்கள். அதேபோன்று பல முறை பிறவி எடுத்த ஆத்மாக்கள் இறுதியாக தன் சுழற்சி முறையை முடித்துக்கொண்டு வீடு திரும்புவதற்கான அடிப்படை தேவைகளை வெளிப்படுத்துகின்றன. ஒரு சிலரிடம் சில நிமிடங்கள் பேசினாலே அவர்களின் குணாதிசயங்களையும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் உங்களால் அடையாளம் காண முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் போன்றது. இதனால் அந்த தகவல்களை பார்க்கவும் பதிவிறக்கவும் செய்யவும் உங்களால் முடியும். ஏனென்றால் அந்த நபரை போன்றோ அல்லது அந்த நபரையோ உங்களின் கடந்த பிறவியில் பார்த்திருப்பீர்கள். அதனால் அவர்களின் குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் உளவியல் ரீதியாக நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் முதல் முறையாக இந்த உலகத்தில் பிறவி எடுக்கும்போது வாழ்வதற்கான விளையாட்டை எவ்வாறு விளையாடுவது என்றும் ஒரு வசதியான வாழ்க்கையை கட்டமைப்பது எப்படி என்றும் கற்றுக்கொள்வதே உங்கள் விருப்பமாக இருக்கும். அதுவே இதற்கு முன்பு நீங்கள் இங்கு பல முறை பிறந்திருந்தால் இவையெல்லாம் ஒரு விளையாட்டு என்பதை உங்களால் உணர முடியும். எனவே இந்த விளையாட்டை விளையாட முயல்வதற்கு கூட விரும்புவதில்லை. இந்த பூமியில் நீங்கள் சில பிறப்பெடுத்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள். எனவே இயல்பாகவே நீங்கள் பொறுமை, சுயநேர்மை மற்றும் சுய பரிசோதனை போன்றவற்றிற்கு உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீர்கள். கஷ்டப்படும் ஒருவருக்கு தன்னுடைய இதயத்திலிருந்து உதவிகளை செய்வதற்கு சிந்திப்பீர்கள். அவர்கள் என்ன செய்தாலும் பெரும்பாலும் நீங்கள் அவர்களுக்கு உதவ முன்வருவதை காண முடியும். வாழ்க்கையின் படிப்பினைகளை விரைவாக கற்கக்கூடியவராக இருப்பீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை காட்ட முயற்சிக்கும் பாடத்தை நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். நீங்கள் பந்தயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில்லை. உங்களுக்கு இந்த சமூக அந்தஸ்து, புகழ் அல்லது ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் பெரிதாக நாட்டம் இருப்பதில்லை. உங்களுடைய நாட்டமெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கும். மேலும் மற்றவர்களுக்கு உதவும் சிறந்த மனிதராக இருப்பதற்கே விரும்புவீர்கள். இந்த குணங்கள் உங்களுக்கு மிகவும் இயல்பானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும். நீங்கள் ஏமாளி அல்ல. நீங்கள் இந்த சமூகத்தில் அப்பாவியோ ஏமாளியோ அல்ல. நீங்கள் முன்பே இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே மற்றவர்கள் செய்யும் மூளை சலவைக்கு புதிதாக பிறவி எடுத்தவர்களைப் போன்று ஆளாக மாட்டீர்கள். நீங்கள் அவற்றை பார்க்கும்போதே அதில் உள்ள பிழைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதனை பற்றிய செய்திகள் உங்கள் விரல் நுழையில் இருக்கும். உங்களிடம் பேசுபவர்களின் நோக்கத்தை எளிதில் கண்டறிந்து விடுவீர்கள். இதனால் உங்களை இழுப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கும். உங்களிடம் இயல்பாகவே கலக உணர்வு இருக்கும். மதம், சட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றிற்காக நீங்கள் கிளர்ந்து எழுந்தால் உங்களுடைய ஆன்மா விதியின் உண்மையான சட்டங்களை அறிந்து கொண்டுள்ளது என்பதன் அறிகுறியாக இருக்கும். அந்த சட்டம் உலகிற்கே பொதுவானது. மதம் மற்றும் சட்டங்களின் பின்னால் செல்லும்போது இயல்பாகவே உங்களால் விதியின் சட்டங்களை பகுத்து அறிந்து கொள்ள இயலாமல் போகக்கூடும். உண்மையான விதியின் சட்டத்தை அறிந்து கொண்டால் எந்த சட்டங்களையும் கட்டாயப்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. முதிர்ந்த ஆத்மாக்கள் பொதுவாக ஏற்புடையதாக இருக்கும். மற்றவர்களை மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளும். எடுத்துக்காட்டாக, அரசியலில் உள்ள ஊழலை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் அந்த உண்மையை அறிந்து விழித்துக்கொள்ள இந்த ஊழல் எவ்வாறு உதவும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட விருப்பத்தை மதிப்பீர்கள். மற்றவர்களிடம் வாய் வழியாக சவடால் விடுவதை விட தந்திரத்தால் செயல்படுத்த அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஹேங் அவுட் ஆவது எளிது.
முதிர்ந்த ஆத்மாக்கள் பொதுவாக மற்றவர்களுடன் பழகுவது எளிது. அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு கருணையோடு இருக்க வேண்டும் என்பதை அறிந்த அருளாளர்கள். பழைய ஆத்மாக்களை பற்றி வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் பெரும்பாலும் தனித்தும் ஒதுங்கியும் இருக்கக்கூடியவர்கள். இளைய ஆத்மாக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. இருப்பினும் ஒரு பழைய ஆத்மா எல்லா சூழ்நிலைகளிலும் மிகவும் இயல்பாக இருக்க முடியும். அதை பாராட்டலாம், என்றாலும் இளைய ஆத்மாக்கள் அதனை கண்டு கடுப்பாவார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.